ஆனரபிள் சிஎம் சி ஜோசப் விஜய் அவர்கள் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது சார். இப்போ என் முகத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி எல்லாம் இல்லையா சார்? ஏன் இப்படி கேட்குறேன்? விஜய்க்காக போறது ஒண்ணு, சிஎம் விஜய்க்காக போய் பார்க்கறது ஒண்ணு இருக்குல்ல. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் எம்ஜிஆர் பாடினார். இவர் ஆணையிட்டு அது நடந்து அது படமா வருது. இப்ப அந்த திரையில அவருக்கு பண்ணதெல்லாம் தரையில நடக்குது. ஒரு 500 கோடியில் நின்று இருக்கும். இப்ப அது 1000 கோடி கூட கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்களுடைய கடைசி படமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு அழகா இருக்காரு, எவ்வளவு சூப்பரா இருக்காரு, எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கிறாரு. அண்ட் சார், இந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. சொன்ன மாதிரி பகவந்த் கேசரியோடைய அப்படின்றது சிலர் வந்து படம் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ராமாயணம் மகாபாரதம் தெரியாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு அதை வச்சு 1000 கதை வருது, 1000 படம் வருது. ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம். அந்த ட்ரீட்மெண்ட் விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோ எப்படி கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். அவர் என்னென்ன சொன்னாரோ அது ரியலா பண்ணிட்டாரு. ஆக்சுவலா ஒரு சரித்திரம் படைச்சிட்டாருன்னு சொல்லலாம். வெல்கம் டு சினிமா ஜிபிடி. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றி பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் யோகி சார். இப்போ என் முகத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இல்லை சார், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க சார். அதுவும் இல்லாமல் ஒரு ரூமர் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, ஜூலை 24 ரிலீஸ் ஆகுதுன்னு. விஜய் அவர்கள் தன்னுடைய அஃபீஷியல் பேஜ்லேயே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அஃபீஷியல் பேஜ்லேயே இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு, பட் படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிருன்னு போட்டிருந்தாங்க. பார்த்தீங்களா சார்? இதெல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு அந்த மகிழ்ச்சிலாம் இல்லையா சார்? ஏன்னா ஒரு படம் வந்து ஜனவரி வர வேண்டிய படம், அந்த மாதிரி. எனக்கு மகிழ்ச்சி தான். ஓகே, எனக்கு என்ன பிரச்சனை? ஓகே, ஏன் இப்படி கேட்குற? இல்லை சார், எனக்கு தோணுச்சு. ஏன்னா இல்லை சார், பொதுவாகவே ஒரு படம் இப்போ ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் சரி, ஒரு சினிமா பிரியர்கள் இல்லை, அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆனால் நம்ம ஹாப்பி ஆகிற மாதிரியான எதிர்பார்ப்பு எனக்கு எந்த படத்துக்குமே இருந்தது இல்லை. அந்த படம் ரிலீஸ் ஆனால் எனக்கு ஏதாவது அப்படி இல்லை. ஓகே, ஸோ வந்து ஒரு ரசிகராக நான் வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நான் ரசிப்பேன். அந்த மாதிரி இதையும் ரசிக்கிறேன். ஓகே சார். இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி அந்த படம் வந்து லீக் ஆயிருச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படின்லாம், சிலர்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா கில்லி படம் எத்தனை வருஷம் முன்னாடி வந்தது? அது ஆயிடுச்சு சார், 2000. அதுக்கப்புறம் எத்தனை தடவை சன் டிவியில் போட்டிருப்பாங்க? நிறையா தடவை போட்டாங்க. அதனோட ரீ ரிலீஸ் என்ன ஆச்சு? அது 100 crore மேலே சார். அப்புறம் அதிகமான கலெக்ஷன்லேயே அதுதான். அப்புறம் ஓகே, தியேட்டர் வைப்புன்னு ஒன்று இருக்குது. அது விஜய் வந்து இந்த தேர்தலில் நம்பர் 1 ஸ்டார். விஜய்க்காக போகிறது ஒன்று, சிஎம் விஜய்க்காக போய் பார்க்கறது ஒன்று இருக்குல்ல. அதாவது அந்த படத்தில் இப்போ நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் எம்ஜிஆர் பாடினார். இவர் ஆணையிட்டு அது நடந்து அது படமாக வருது. இப்போ அந்த திரையில அவருக்கு பண்ணதெல்லாம் தரையில நடக்குது. அப்போ அது திரையில எப்படி பண்ணாருங்கிறது அந்த சேம் வைப் இருக்கிற கூட்டத்தோட அவங்க பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கு முதல்ல வந்திருந்தா கூட ஒரு 500 கோடியில் நின்று இருக்கும். இப்போ அது 1000 கோடி கூட கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஜனநாயகன் 1000 கோடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடைசி படமானு எனக்கு தெரியல. சரி, இன்றைக்கி அவர் வந்தாருன்னா அவர் சட்டமன்றத்தில் பேசும்போதும் சரி, இப்போ இன்றைக்கி பெரம்பூரில் போயிருக்கும் போதும் சரி, எவ்வளோ அழகாக இருக்கார், எவ்வளோ சூப்பராக இருக்கார், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கிரேஸ் இன்னும் குறையவே இல்லை இல்லையா? ஸோ அது வந்து தேட்டரில் இன்னும் வைப்பாக இருக்கும். ரெண்டாவது, ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் சொன்ன மாதிரி ஆனரபிள் சிஎம் சி ஜோசப் விஜய் அவர்கள் நடிக்கும்னு வருது. ஸோ அது வந்து அந்த லெகசி அவங்க விடுவாங்களான்னு அவங்க ரசிகர்களும் விட மாட்டாங்க, மக்களும் விட மாட்டாங்க. அது அந்த வைபுக்காகவே நிச்சயமாக போய் பார்ப்பாங்க. ஆனால் அவருக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே சுற்றி இருக்கவங்க கேட்கறதுனால தான் இதை வந்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் வேண்டாம். அவருக்கு எப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கும்? இல்லை சார், அவர் வந்து மக்களுக்கு கொடுத்த தளபதி விஜய் எனக்கு போதும் எனக்கு அப்படின்னு எதில் சொன்னார்? நிறைய இடங்கள்ல சொன்னதாக அவரே வந்து யார் சொன்னா? விஜய் அவர்களே சொல்லியிருந்தார்ல சார். எங்கே சொன்னார்? ஏதாவது ட்வீட் போட்டாரா? எதையாவது பேசினாரா எனக்கு தளபதின்னு போடுங்க? இல்லை சார், அவர் ஓகே ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருந்தாரு, மக்கள் கொடுத்தது தான் தளபதி, அதுவே எனக்கு போதும், அப்படியே வரட்டும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்கு தளபதின்னு போடுங்கன்னு அவர் சொன்னாரா? முதல்ல அவர் சொல்லியிருந்தா கூட அவர்கிட்ட போய் சண்டை போட முடியும். இப்போ ஒரு சிஎம் அவர் நினைச்சா தளபதின்னு போட முடியும்ல. ஓகே, அவர் கட்டளையிட முடியும்ல. இப்போ அப்படி படத்தை போடாதீங்க, தளபதின்னு போடுங்கன்னு சொல்ல முடியும்ல. அவர் அப்படி ஆசைப்பட்டா அவர் தளபதின்னு போட்டு அவர் பண்ணலாம்ல. அவருடைய ஃபேன்ஸோடைய ஆசைக்காக இதை பண்ணியிருக்கிறாருன்னு அதிகமாக சொல்லப்படுது. அவர் நேரடியாக அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. எல்லா ஹீரோஸுமே
வந்து நீங்கள் நார்மலான பேர் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அவர் வெறும் விஜய் அப்படின்னு மட்டும் போட்டால் கூட போதும். அவருக்கு தளபதி விஜயோ சிஎம் விஜயோ எதுவும் போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி அவர் உண்மையாகவே ஆசைப்பட்டாருன்னா, எனக்கு சிஎம் விஜய்னு போடாதீங்கன்னு ஆசைப்பட்டாருன்னா நிச்சயமாக அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கலாம், அவர் சொல்லலாம். ஏன்னா இப்போ அவர் சிஎம், அவர் சொல்லி ஒரு தயாரிப்பாளரோ இல்லை தேட்டர் அதிபர்களோ கேட்காம இருப்பாங்களா என்ன? ஸோ அவர் அப்படி ஆசைப்பட்டாருன்னா தளபதி விஜய்னு போடுங்கன்னா போடலாம். இல்லைன்னா தளபதி கூட உங்களுக்கு ரஜினி படம், ஏற்கனவே ஸ்டாலினுக்கு தளபதிங்கிற பேர் இருக்குது, அதுவும் வேண்டாம், வெறும் விஜயன் போடணும்னு கூட அவர் சொல்லலாம். அது அவரோட ஆசை தான். சார் இந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, சொன்ன மாதிரி பகவந்த் கேசரியோடைய அப்படின்றது. சிலர் வந்து படம் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுக்காக மக்கள் வந்து படையெடுத்து வருவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஜூலை 24 படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நம்ம இந்த வீடியோ நாளைக்கு போடுற கேப்பில் கூட ஜூலை 24 கன்ஃபார்ம் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருவேளை அந்த டேட் ஃபிக்ஸ் ஆனால் அதுக்குள்ளே அவங்க டிக்கெட் செல்லிங் இருக்குது, ஃபேன்ஸு, FDFS இருக்குது, அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியும். ஏன்னா இப்போ எந்த அரசாக இருந்தாலுமே விஜய் மாதிரியான ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? FDFSக்கு உண்டான பாதுகாப்பு கொடுத்தாகணும். FDFS வந்து ஒருவேளை 4 மணி ஷோ 5 மணி ஷோ வேண்டான்னு சொல்லலாம், 9 மணி ஷோ போட்டுக்கோங்கன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிறதே விஜய் அரசுங்கும் போது முழு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இன்னும் திட்டமிட்டு இன்னும் பெர்ஃபெக்ஷனோட பண்ண முடியும். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் ப்ராப்பரான இதில் ரசிகர்களை கொண்டாட வைக்க வேண்டிய இதை வந்து விஜயும் செய்வார், அரசும் செய்யும். அப்படிங்கிறனால அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே சார், நீங்கள் வந்து மூத்த பத்திரிகையாளர், ரொம்ப வருடங்களாக நீங்கள் இருக்கிறனால இதை வந்து கேட்குறேன். ஏதாவது படத்துக்கு இந்த மாதிரி அது வந்து வேறு இதில் டிவிடிலேயோ ரிலீஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி வலைதளங்களில் ரிலீஸ் ஆகிருக்கலாம். ரிலீஸ் ஆகியும் இந்த மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்த படங்கள் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ கபாலி வரும்போது அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னாங்க, ஏதோ ஒரு குட்டி சீன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் எப்போவுமே அந்த மாதிரி ரிலீஸ் ஆனாலும் அதில் எக்ஸ்பெக்டேஷன் தான் ஜாஸ்தியாகும். ரிலீஸ் ஆகாமையே இருந்து 12 வருஷம் கழித்து வருமா வராதான்னு தெரியாமல் யாருமே ஒன்றுமே எதிர்பார்க்காத மதகராஜாங்கிற படம் எவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. 12 வருஷம் கழிச்சு அதுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு? சுந்தர் சி நடித்தார், சந்தானம் காமெடியனாக இருந்தார், அதுக்கப்புறம் ஹீரோவாக மாறிட்டார். அந்த படத்தோட ஒரே யூஎஸ்பியாக சொல்லணும்னா சந்தானம் காமெடியாக இருக்கும்போது இருந்த படம் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ கொடுத்துச்சு, ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ரிலீஸ் ஆகாத படங்கள் நிறைய இருக்குது. ஹிந்தியில் நிறைய படங்கள் இருக்குது. ரிலீஜியஸ் காரணங்களுக்காகவும் பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக. அனுராக் காஷ்யப்போட பாஞ்சுன்னு ஒரு படம், வாட்டர்னு படம், மீரா நாயர் எடுத்த ஒரு படம், அப்புறம் வந்து ஃபயர்னு ஒரு படம். தமிழில் குற்றப்பத்திரிகை இன்னுமே ரிலீஸ் ஆகலையே. அது ராஜீவ்காந்தி கொலையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது, இன்னுமே ரிலீஸ் ஆகலையே. ஒருவேளை அது கூட இப்போ ரிலீஸ் ஆனாலும் சூப்பராக ஓடும், வாய்ப்பு இருக்குது. நமக்கு எல்லாம் தெரியும். இன்னொன்று, ராமாயணம் மகாபாரதம் தெரியாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா என்ன? இன்றைக்கி அதை வச்சு 1000 கதை வருது, 1000 படம் வருது. ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம். அந்த ட்ரீட்மெண்ட் விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோ எப்படி கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். அந்த கேசரி எப்படி இருந்தாலும் சரி நம்ம மக்கள் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி 1000 கோடி அப்படின்றதுக்கு ப்ராபபிலிட்டியாக என்னவா இருக்கும் அப்படின்னா, பொதுவாக விஜய் அவர்களை பிடிச்சவங்க ஒரு தடவை படம் பார்க்குறவங்க 5 தடவை படம் பார்க்க வாய்ப்பு இருக்குது. 5 தடவை பார்க்குறவங்க 10-15 தடவை பார்க்குற வாய்ப்பு இல்லை. ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் வருது, உங்களெல்லாம் ஊழல் செய்கிறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் அவங்களெல்லாம் மக்கள் நம்பி உட்கார வச்சாங்கன்னு சாட்டையில் அடிக்கிற மாதிரி. அந்த டைலாகை அவர் வந்து பிரச்சாரங்களில் பேசி சிஎம் ஆயிட்டார். ஸோ இப்போ அது ஸ்க்ரீனில் அந்த பிஜிஎம்மோட அந்த ஒரு வைபோட பார்க்கும்போது அது எப்படி இதாக இருக்கும். சொன்ன ஒருத்தர் செஞ்சுட்டாரு, அவர் வந்துட்டாரு அப்படிங்கும்போது அது இன்னும் ரசிகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி, அவருக்கு ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கும் சரி, சொன்னதை செஞ்சுட்டு ஒருத்தர் இப்படி வந்திருக்காரு அப்படிங்க அந்த ஸ்க்ரீனில் அந்த வைப்பு சூப்பர். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோபயோகிராஃபி எடுக்கிற மாதிரியான இதுதான். இப்போ இவரோட பயோகிராஃபி தான் அந்த படமாக வந்திருக்கு. அவர் என்னென்ன சொன்னாரோ அது ரியலாக பண்ணிட்டார். ஆக்சுவலாக ஒரு சரித்திரம் படைச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதை பண்ணிட்டு அப்புறமா வருவாருன்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் ஆல்ரெடி வந்துட்டார். இப்போ தான் அதை படமாக பார்க்க போகிறவங்கனால சும்மா ஒரு லேப்டாப்பில் உட்காந்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸோடு இப்படி தலையை முட்டிட்டு பார்த்ததை பிக் ஸ்க்ரீனில் 1000 பேருக்கு நடுவில் அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது வேறு லெவல் தான் இருக்கும். இதை இப்படியும் சொல்லலாம், அன்றே கணித்தார் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதையே இந்த மாதிரி நடக்க போகிறது அப்படின்றது தான் அவர். அன்றேன்னா முதலமைச்சர் வராது, ஒரு லாஜிக் மிஸ்டேக். அன்றைக்கு அவர் முதலமைச்சர் இல்லை. இன்னொன்று, அன்றே கணித்தார் அனில் ரவிப்புடி அண்ட் H வினோத்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் பிளே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது விஜய்க்கு தான் பண்ண முடியுங்கிறது தான் விஜயோட ஸ்பெஷாலிட்டி. அதை இன்னொருத்தருக்கு அப்படி பொருத்தி பார்க்கவே முடியாது. நிச்சயமாக அது ஒன்லி விஜய்க்கு மட்டும்தான் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை அப்படி யூஸ் பண்ண முடியும்னு. அனில் ரவிப்புடியோட ஸ்க்ரீன் பிளேயில்
இந்த மாற்றமெல்லாம் எச் வினோத் பண்ணியிருக்காதனால அந்த கிரியேட்டர்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. எது எப்படியோ யாருமே நினைக்காத ஒரு விஷயமா அப்படியே மிக்ஸ் ஆகி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஃபயராகவே இருக்க போகுது விஜய் சார் அவர்களுக்கு, ஃபேனுக்கு எல்லாருக்குமே. ஸோ அடுத்து படத்தை பற்றியான அப்டேட் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். நன்றி சார். தேங்க்யூ.